இன்னைக்கு மண்ணின் சாமிகளுக்காக நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை தியாகராய நகர் மாம்பழம் நெடுஞ்சாலையில் ராஜா பிள்ளை தோப்புன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இந்த பகுதியில் தான் கொல்லாபுரி அம்மனுடைய ஆலயம் இருக்குது. சரி, இப்போ இந்த ஆலயத்தில் அம்மனை மட்டும் இல்லாமல் இங்கே பரிவார தெய்வங்கள் நிறையவே இருக்குது. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொல்லாபுரி அம்மனுடைய கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. என்ன நேயர்களே, கொல்லாபுரி அம்மனுடைய அபிஷேகம்லாம் பார்த்தோம் இல்லையா? பாலில், தேனில், இளநீரில், சந்தனத்தில் எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணி அம்மன் இப்போ அலங்காரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சரி, அம்மனை தரிசனம் பண்ண கையோட இந்த கோயிலை பற்றி நான் சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இந்த கோயிலில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குது, கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு வரதா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ பார்ப்போம். அம்மனை தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு துவார பாலகர்களாக 2 பேர் இருக்காங்க. அது அவங்களுடைய புதல்வர்கள் தான். யாருன்னா விநாயகர், குஸ்தி விநாயகர்னு பேர். இன்னொருத்தர் பாலமுருகன். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்னடா இது ஒவ்வொரு கோயிலையும் நம்ம போயிருக்கோம், ஒவ்வொரு கோயிலுமே வித்தியாசமான பேர்கள் இருக்குது விநாயகருக்கு. இங்கே கொஞ்சம் குஸ்தி விநாயகர்னு சொல்லி பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்க, விவரம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் குஸ்தி விநாயகர்னு எதுக்கு பேர் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் இவர் தற்காப்பாக நின்று பாதுகாத்துட்டு இருக்கிறதா இவரை சொல்கிறாங்க. அதனால தான் இவருக்கு குஸ்தி விநாயகர் அப்படின்ற ஒரு பேரும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே அம்மனுக்கு வலது பக்கத்தில் சரஸ்வதி தேவியாரும் இடது பக்கத்தில் லக்ஷ்மி தேவியாரும் பிரகார தெய்வங்களாக இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா சாய்பாபாவுடைய தனி ஒரு சிலை விக்கிரகம் இருக்குது. அதோடு சேர்த்து அது பக்கத்தில் ஸ்தல விருட்சமாக இந்த ஆலயத்துக்கு 2 மரங்கள் இருக்குங்க. ஒன்று வேப்ப மரம் இருக்குது, இன்னொன்று அரச மரமும் இருக்குது. அந்த மரங்களோடு சேர்த்து அந்த மரத்துக்கு கீழேயே இன்னொரு அம்மனுடைய சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு எதிரிலேயே ஐயப்பனுடைய சிலை இருக்குது. அதாவது ஐயப்பனுடைய சன்னிதானம் இருக்குது. ஐயப்பனுடைய வலது பக்கம் தட்சிணாமூர்த்தி, பின்னாடி கன்னிமூல கணபதி, இடது பக்கம் துர்காதேவியும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நவகிரகங்கள் இருக்குது. மொத்தமாக இந்த தெய்வங்களுக்கெல்லாம் சேர்த்து காவல் தெய்வமாக மதுரை வீரன் தான் இருக்கார். மதுரை வீரனை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய மண்ணின் சாமிகளில் பார்த்துருக்கோம். அவர் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து சாமியானவர். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கொல்லாபுரி அம்மனும் மண்ணின் சாமி தான், நாட்டுப்புற தெய்வம் தான் அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு கோயிலையுமே காவல் தெய்வம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கொல்லாபுரி அம்மனுக்கும் காவல் தெய்வமாக யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில் பார்த்துருந்தோம் மதுரை வீரன் ஐயா. அவர் தான் இந்த கோயிலுக்கும் காவல் தெய்வமாக இருக்கிறாரு. தன்னுடைய 2 தேவியர்களுடன், வெள்ளையம்மாள் மற்றும் பொம்மி, இவங்க 2 பேரோடுமே நம்மளுடைய மதுரை வீரன் ஐயா இங்கே காவல் தெய்வமாக இருக்காரு. காவல் தெய்வமாக மதுரை வீரன் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, மதுரை வீரன் நம்மளுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்து சாமியானவர் அப்படின்னு. அவரும் மண்ணின் சாமி தானே. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கொல்லாபுரி அம்மனும் இந்த மண்ணின் சாமி தான், நாட்டுப்புற தெய்வம் தான் அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. சரி, வாங்க தொடர்ந்து நம்மளுடைய கொல்லாபுரி அம்மனுடைய கதை பின்னணி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். கொல்லாபுரி அம்மனுடைய கதை பின்னணி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்கள்லையுமே கொல்லாபுரி அம்மன் கோயில் ஆலயம் நிச்சயமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆலயங்கள்லாம் எப்படி மற்ற ஊர்களில் வந்தது அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கதை பின்னணியை, அதாவது கொல்லாபுரி அம்மன் எப்படி உருவானாங்க அப்படின்ற விதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். மாவட்டங்கள் பல இருக்குங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கும். சில எண்ணிக்கையில் கிராமங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் தருமபுரி மாவட்டத்திலையும் பல்வேறு கிராமங்கள் இருக்குது. அந்த பல்வேறு கிராமத்தில் முக்கியமாக ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனையை மக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா, விதவிதமான நோய்கள் அந்த வாழக்கூடிய மக்களுக்கு, அதாவது இப்போ இல்லை, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான நோய் வருது அப்படின்னா, அம்மை நோய் ரொம்ப அதிக அளவில் எல்லா மக்களையும் பாதிப்படைய செய்யுது. ஆனால் அதே ஊரில், அதே மாவட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் அங்கே வாழ்கிற மக்களுக்கு மட்டும் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் இருக்குது. என்ன இது எப்படி அப்படின்றத மற்ற ஊர் மக்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கிராமத்தில் போய் கேட்குறாங்க. அது என்ன கிராமம் அப்படின்னா புடைச்சல்பட்டி. அந்த புடைச்சல்பட்டியில் போய் மற்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்கே போய் கேட்குறாங்க, எப்படி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய, உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் எந்த ஒரு நோயுமே வராமல் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் ஊரில்
மருத்துவச்சின்னா மாரியம்மா. நம்ம வந்து நம்மளுடைய மண்ணின் சாமியிலேயே நிறைய கதைகளில் வந்து சொல்லியிருக்கோம். மாரியம்மன் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் மனித அவதாரம் எடுத்து போய் மருத்துவச்சியாக இருந்து நிறைய நோய்களை வந்து தீர்த்து வச்சுட்டு இருக்கிறதா வந்து நம்ம சொல்லியிருக்கோம். மருத்துவச்சியும் ஒரு அம்மன் தானே. அதனால இந்த மாரியம்மன் அந்த ஊரில் மருத்துவச்சியாக இருந்து எந்த நோயுமே வரவிடாமல் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்ல அவங்க வந்து கேட்குறாங்க, மாரியம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அம்மா, நீங்கள் எங்களுடைய ஊருக்கும் நீங்கள் வரணும், எங்களுடைய ஊரில் இருக்கிற மக்களையும் நீங்கள் காப்பாற்றணும், எல்லா நோய்கள்ல இருந்தும் சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வேண்டுதலெல்லாம் கேட்ட மாரியம்மன் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா, அதே ஊரில் மாரியம்மன் மட்டும் இல்லைங்க, கொல்லாபுரியம்மனும் இருக்காங்க. கொல்லாபுரத்தம்மன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மாரியம்மன் வந்து வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது என்ன வேண்டுகோள் வச்சுக்கிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த ஊருக்கு போய் சகோதரி, நீங்கள் அந்த மற்ற ஊர்களுக்கு போய் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்று, ஏன்னா நம்மக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கொல்லாபுரி அம்மனும் அந்த ஊருக்காரங்களுக்கு பாதுகாப்பாக மொத்தம் 12 ஊர்களில் போய் தங்கி அந்த ஊர் மக்களுக்கு பாதுகாப்பாக எந்த ஒரு நோயும் வரவிடாமல் அவங்கள பாதுகாத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி உருவானங்க தான் கொல்லாபுரி அம்மன். இதோட சேர்த்து நிறைய அற்புதங்களையும் கொல்லாபுரி அம்மன் வந்து செஞ்சுருக்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் இருமாத்தூர் அப்படின்ற அந்த ஊரில். அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொல்லாபுரி அம்மன் எப்படி உருவானாங்க அப்படின்ற கதையை வந்து நான் சொல்லியிருந்தேன். முக்கியமாக மாரியம்மனால தான் கொல்லாபுரி அம்மனே வந்து உருவாயிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாரியம்மனுக்கு சகோதரி தான் இந்த கொல்லாபுரி அம்மன் அப்படின்ற தகவலையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது மாரியம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து மாரி அப்படின்னா நம்மளுடைய தமிழில் மாற்று பெயர் வந்து மழை அப்படின்னு ஒரு அர்த்தம். மழை தரக்கூடிய தெய்வம் அப்படின்றதுனால அதை மாரியம்மன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பழங்காலத்து கதைகள் ஒன்று இருக்குது. இந்த கதையவே நம்மளுடைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியிலே வந்து சொல்லியிருக்கோம். என்ன கதை அப்படின்னா, ரேணுகா தேவி ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய கணவர் ஜமதகனி முனிவரால் சாபம் பெற்று தன்னுடைய மகனுடைய கையாலே சிரசு வெட்டப்பட்டு சிரம் மாறி பிறந்ததுனால, சிரம் மாறி வந்து காட்சி கொடுத்ததுனால மாரியம்மன் அப்படின்ற ஒரு பேர்லையும் வந்து விளங்குறாங்க. இப்படி தான் மாரியம்மனும் உருவானாங்க. அவங்களுடைய சகோதரி தான் இந்த கொல்லாபுரி அம்மனும். சரி, நான் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன், கொல்லாபுரி அம்மனை வந்து மாரியம்மன் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, இந்த இருமாத்தூர் மக்களுக்கு போய் வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அருள் புரிஞ்சு அவங்களுக்கு நோய்களை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது வந்து மாரியம்மன் வந்து கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளுடைய கொல்லாபுரி அம்மனும் என்ன செய்கிறாங்கன்னா, வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த இருமாத்தூர் கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே கொல்லாபுரி அம்மன் போன உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நோய்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. முக்கியமாக அம்மை நோய் ரொம்ப பெரிதாக பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த நோய்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நிவர்த்தி ஆயிடுது. பல்வேறு வியாதிகள் இருந்தாலும் அதுவும் வந்து நிவர்த்தி ஆயிடுது. இதெல்லாம் நடக்கும்போது மக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் அம்மனுக்கு ஒரு சின்ன நடுகள் நட்டு வச்சு விழா எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன காலகட்டம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து தெய்வத்தின் மேலே பக்தியே இல்லாமல் இருந்தாங்க. பக்தியே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள்லாம் கல்லை வணங்குறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரே ஆத்திரம். அப்படி என்ன கல்லில் தெய்வம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பக்கத்திலே வந்து தன்னுடைய ஷூன்னு சொல்லுவாங்க, அந்த பூட்ஸு காலால் அந்த கோயில் பகுதிகளில் நடந்துக்கிட்டு பக்தியோடு இருக்கக்கூடிய மக்களை வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இழிவுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நினச்சி மக்கள் நொந்து போய் அம்மன் கிட்ட வேண்ட ஆரம்பித்தாங்க. அம்மா, இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு, உன்னை நினச்சி நாங்கள் வணங்கும் போது இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறியேன்னு சொல்லி அவங்க மனசு வந்து கேட்கும்போது அவ்வளவு வெள்ளைக்காரங்களுக்கும் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அம்மை நோயை கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு வந்து பலவிதமான நோய்கள் கொடுத்து அந்த நோயினால் பல வெள்ளையர்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து ஏற்பட்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன வெள்ளைக்காரங்க, ஐயோ உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து அம்மன் நிச்சயமாக இந்த கல்லில் இருக்குது, தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க கையெடுத்து வணங்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க, அந்த ஊர் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம. இப்படி தாங்க இருமாத்தூரில் இருக்க நம்ம கொல்லாபுரி அம்மன் நிறைய அற்புதங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒவ்வொன்றா நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொல்லாபுரி அம்மனும் இந்த கலிகாலத்தில் கூட நியாயத்தை தட்டி கேட்குற ஒரு தெய்வமாக இருக்காங்க, நியாயத்துக்கு தீர்வு வழங்குற ஒரு தெய்வமாக இருக்காங்க. எப்படி அப்படின்றத நம்ம ஏற்கனவே இந்த வெள்ளையர்கள் விஷயத்தில் வந்து பார்த்துருந்தோம். வெள்ளையர்கள் வந்து மக்களுக்கு அநீதி செய்யும் போது அவங்கள தண்டித்து மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போது
அந்த கோயில்களில் வந்து நிறைய பேர் வந்து என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு ஏதாவது துரோகம் யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, அங்காளி பங்காளிக்குள்ளே வந்து சண்டை நடந்துருச்சு, இல்லை தனக்குள்ள பொருள் ஏதாவது வந்து களவு போயிருச்சு அப்படின்னா அந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அந்த வேண்டுதலை கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல். என்ன அப்படின்னா, சேவல்களை அந்த கோயிலுக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் உயிரோட தூக்கில் போடுவாங்க. அந்த சேவல்களையும் கோழிகளையும் வந்து தூக்கில் போட்டு 20 நாளைக்குள்ள அவங்களுடைய பொருள், காணாமல் போன பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி யாராவது அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஏதாவது நிலத்தகராறு, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி வந்து அநியாயம் அவங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா கூட அந்த 20 நாளைக்குள்ள அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய இந்த கொல்லாபுரி அம்மனுக்கு இதனாலேயே வந்து ஒரு பேரும் வந்திருக்கு, பேர் அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, கொள்ளையடி போன பொருட்களை வந்து மீட்டு கொடுக்குற தெய்வம் அப்படின்றதுனால கொல்லாபுரி அம்மன்ற பேர் நிச்சயமாக நம்மளுடைய கொல்லாபுரி அம்மனுக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நிறைய அற்புதங்களும் செஞ்சுருக்காங்க, நிறைய அதிசயங்களும் வந்து செஞ்சுருக்காங்க. முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கொல்லாபுரி அம்மனுக்கு கொஞ்சம் வலது பக்கத்தில் வந்து மாதேஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. இது ஆதி காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த மாதேஸ்வரன் கோயிலில் இப்போ நம்முடைய கிராமங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விவசாயம் முக்கியம். விவசாயத்துக்கு எது முக்கியம் அப்படின்னா பசுமாடுகள் முக்கியம், காளை மாடுகள் முக்கியம். பொதுவாக மாட்டினம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? மாடுகள் வந்து வீட்டில் இருந்தால் அவங்க பெரிய பணக்காரனே வந்து சொல்லலாம். கிராமத்தில் எது இல்லை அப்படின்னா கூட மாடு இருக்கிறது ஒரு லட்சுமி கடாட்சத்தையே வந்து கொடுக்கும் அப்படின்றதே வந்து சொல்லலாம். லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய இந்த மாடுகளை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா பிரசவிக்கணும், அந்த மாடுகள் எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதேஸ்வரன் கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒருவேளை வந்து சினையாக இருக்கக்கூடிய மாடுகள் நல்ல முறையில் வந்து கன்று ஈனுச்சு அப்படின்னா அவங்க நேர்த்திக்கடன் செஞ்சுக்கிட்டது மாதிரி ஒரு கன்றை வந்து அங்கே நேர்த்திக்கடனாக கோயிலுக்கும் வந்து விட்டுருவாங்க. முக்கியமாக அவங்க வேண்டுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா, பெண் கன்று பிறக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுவாங்க. ஏன்னா பெண் கன்று வந்து பிறந்தாதான் அவங்க வந்து நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும், அவங்களுடைய தொழில் வந்து பல்கி பெருக முடியும், விவசாயம் வந்து செழிக்க முடியும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதேஸ்வரன் கோயில் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே கொல்லாபுரி அம்மன் சுயம்புவா வந்த கதையும் வந்து சொல்றாங்க. இப்படிதாங்க நிறைய அதிசயங்களையும் வந்து செய்துட்டு இருக்கிறார் நம்மளுடைய கொல்லாபுரி அம்மன். இது மட்டும் இல்லை, கொல்லாபுரி அம்மன் கோயில் வாசல்ல தென்பெண்ணை ஆறு ஓடிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த தென்பெண்ணை ஆற்றோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? காவிரி ஆறு வத்தினாலும் வத்துமே தவிர நம்மளுடைய இந்த தென்பெண்ணை ஆறு வந்து வத்தாது. இன்னும் கூட நிறைய பேர் இறந்தவங்களுக்கு அங்கே திதி கொடுக்கறதுக்கு, இறந்தவங்களுக்கு அங்கே இறுதிச் சடங்கு செய்கிறதுக்கு, பல்வேறு சுப நாட்கள், அதாவது பௌர்ணமியாக இருக்கட்டும், முக்கியமான நாட்கள்லையும் அங்கே நீராடி அம்மனை தரிசித்தா பல்வேறு வகையான பாக்கியங்களும் வந்து கிடைக்குது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. இதுதான் அந்த தென்பெண்ணை ஆற்றோட சிறப்பு. இதுக்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொல்லாபுரி அம்மனுடைய கோயில் ஊர்தோறும் நிச்சயமாக இருக்குங்க. எல்லா ஊருக்கு போனாலுமே கொல்லாபுரி அம்மனுடைய கோயில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதுக்கு மூலாதாரமான கோயில் எது அப்படின்னா, இருமாத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கோயில் தான் நம்மளுடைய கொல்லாபுரி அம்மனுடைய கோயில் தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரியில் இருக்குது. இப்போ ஊருக்கே கொல்லாபுரி அம்மன் கோயில் எப்படி வந்தது அப்படின்னா, அங்கே வாழக்கூடிய மக்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த அம்மனுடைய கோயிலிருந்து பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து அவங்க வேலை விஷயமாவோ இல்லை வேற எங்கேயாவது வாழ போகிறாங்க, இல்லை வேற எங்கேயாவது வேலை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தன்னுடைய தெய்வத்தை மறக்க முடியாமல் அந்த பிடிமண்ணை வச்சு அங்கே ஒரு கல்லையோ இல்லை ஒரு கோயிலையோ எழுப்பி அங்கே வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வணங்கும் போது தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் கொல்லாபுரி அம்மனுடைய கோயில் எழுப்பப்படுது. ஒவ்வொரு இடங்களையும் கொல்லாபுரி அம்மனுடைய கோயிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆதி காலத்தில் வந்து தர்மபுரியில் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் கோவில் அங்கே வந்து உருவாகி இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே இந்த இடத்துல வழிபட்டு எல்லாம் நாங்கள் வந்து வழிபட்டு வரோம் இந்த அம்மாவை. ஆனால் இந்த அம்மாவோடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த அம்மா வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வெளியே இருந்து வரக்கூடிய மக்களுக்கும் காலகாலமாக இருந்து நாங்கள் வழிபட்டு இன்றைக்கி எல்லா திசையில இருந்து இந்த அம்மா வந்து இன்றைக்கி மனசார நினச்சி வழிபடுறாங்க. ஆனால் எங்கள் ஊர் எல்லை தெய்வம் கிராம தேவதன்னு வரக்கூடிய மக்களுக்கும் அந்த மக்கள் வந்து வெளியிருந்து வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த அம்மா வந்து நிறைய பேர் தன் கிராம தேவதையாக தான் குலதெய்வமாக அந்த அம்மாவை நினச்சி இந்த அம்மா வந்து வழிபடுற காரணம் என்னென்னா, இந்த எல்லையை வந்து அந்த அம்மா கிட்ட மனசார வந்து முறையிட்டு அந்த அவங்களுடைய குறை வந்து தீர்ந்த பிறகு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக தன்னுடைய குலதெய்வமாக அந்த அம்மாவை வழிபட்டு வராங்க. ஆனால் இந்த அம்மாவோட மகத்துவம் நம்ம மனசில் என்ன நினச்சி என்ன சஞ்சலத்தோடு வந்தாலும் அந்த அம்மா மனசார நினச்சி அந்த அம்மா கிட்ட நம்ம முறையிட்டோம்னா நம்மளுடைய குறையை தீர்த்து நம்மளுக்கு ஒரு
நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுனால தான் கொல்லாபுரிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான பேர், நல்ல ஒரு இது. இந்த அம்மாவை நீங்கள் வந்து எந்த திசையில் இருந்தாலும் வாங்க, வந்து மனசார அந்த அம்மாவை நினச்சி உங்கள் குறைய வந்து முறையிடுங்க. நமக்கு சகல சமத்துவ வாழ்வும் அந்த அம்மா நமக்கு நல்ல ஒரு அமைப்பையும் கொடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் அந்த அம்மா அமைச்சு கொடுப்பா. கொல்லாபுரி அம்மனுடைய ஆலயம் ஒவ்வொரு பகுதிகளிலையும் எப்படி வந்துருச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே சென்னை தியாகராய நகர்லையும் இங்கே ராஜாப்பிள்ளை தோப்பு அப்படின்ற இடத்துலையும் கொல்லாபுரி அம்மன் வந்ததுக்கான காரணம் இருக்குது. ஏன்னா பிடிமண் வச்சு தானாக சுயம்புவாக அம்மன் உருவாகிருக்கிறாங்க. இங்கே கொல்லாபுரி அம்மன் மட்டும் இல்லை, கூடவே வேம்புலி அம்மனும் இருக்காங்க. சரி, வேம்புலி அம்மனும் கொல்லாபுரி அம்மனும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்னென்ன வேண்டுதல் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, வேண்டுதல் அது ஒரு சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். குழலினிது யாழினிது என்பார்தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு இல்லையா. அதாவது குழலுடைய இசை நல்லா இருக்கும், யாழினுடைய இசை நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்களாம் குழந்தை பேர் இல்லாதவங்க. அதனால இப்படிப்பட்ட குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்தலம் வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம். இங்கே ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான வேண்டுதல் அப்படின்னா, 9 வெள்ளிக்கிழமைகள், அதாவது 9 வாரம் வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு எலுமிச்சங்கனியை அம்மனுடைய பாதத்தில் வச்சு சம்மந்தப்பட்டவங்க, அதாவது தம்பதிகள், அதாவது முக்கியமாக வந்து குழந்தை இல்லாத பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அம்மனுடைய பாதத்தில் வச்சு வணங்கி எனக்கு பிள்ளை பேர் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சங்கனியை வந்து அருந்துக்கிட்டு வரும்போது 9வது வாரத்துக்குள்ளே அவங்க கருவுறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி கருவுற்று குழந்தை நல்லபடியாக பெற்று எடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அம்மனுடைய பாதத்தில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதையும் இன்னும் கூட இந்த கோயிலில் நடந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, வேண்டுதல்னா சிறப்பான வேண்டுதல் அம்மனுக்கு என்ன இருக்குது இதோட சேர்த்து அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இங்கே மட்டும் இல்லை தர்மபுரியிலையும் இப்படித்தான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆடு கோழி பலியிட்டு இருக்கிறாங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை பலியிட்டதை நம்ம பார்த்துருக்கோம், இல்லை முக்கியமான திருவிழாக்களில் பலியிட்டதை பார்க்குறோம். இங்கே திருவிழாக்களே இல்லை அப்படின்னா கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு ஆடு கோழிகள் பலியிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சிறப்புகள் வாய்ந்த கொல்லாபுரி அம்மனுடைய கதை பின்னணியை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனி வரும் வாரங்கள்லையும் இதே மாதிரி வேற ஒரு மண்ணின் சாமிகளோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் மாறன்.